Praise the Lord. I'm really glad to meet you all today. ஸோ நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண போகிற வேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் இன் Psalm chapter 34 verse 10. சங்கீதம் 34 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Those who seek the Lord lack no good thing. Yes, my dears, God is telling you, என்னைய தேடுறவங்க ஒரு நன்மையுமே அவங்களுக்கு குறைவுபடாதுன்னு சொல்லி ஆண்டவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ யூ மை திங்க் தட் தேர் இஸ் நோ சிங்கிள் குட் திங் இன் யுவர் லைஃப். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், என்னோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயமும் நடக்கலை, நான் பிறந்ததுலேருந்து நான் வளர்ந்ததுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப மேஜராக நடந்தது எல்லாமே பேட் திங்ஸ் தான். யூ குட் ஹாவ் லாஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ், யூ குட் ஹாவ் லாஸ்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ். உங்களோட பேரண்ட்ஸையோ இல்லை உங்களோட நீங்கள் அதிகமாக நேசித்தவங்களையோ நீங்கள் இழந்து இந்த டைமில் நீங்கள் இருந்துகிட்ருக்கலாம். எனக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப பேட் திங்ஸாக தான் இருக்குது. ரொம்ப கவலையோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டுருக்காரு உங்ககிட்ட, கர்த்தரை தேடுற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு. உங்களுக்கு என்னெல்லாம் பேட் திங்ஸாக இந்த டைமில் இருக்குதோ கர்த்தர் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ரீபே பண்ணி உங்களை குட் திங்காக அவர் மாற்றுவேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஈவன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் ஒரு கண்ணீரோடு ஒரு கவலையோடு இருந்துகிட்ருக்கலாம். இல்லை எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி பல வருஷங்களாக நான் காத்துட்ருக்கிறேன், பல வருஷங்களாக நான் ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட் போயுமே எனக்கு சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கிவ் அப் பண்ணி நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், என் பொண்ணு நல்லா இருப்பாளா, என் பையன் நல்லா இருப்பான்னு சொல்லி நீங்கள் கவலையோடு நீங்கள் அதை பார்த்துட்ருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தேடும் பொழுது உங்களுக்கு எந்த நன்மையுமே குறைவுபடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ ஈவன் ஐ ஹியர்ட் அபவுட் அ ஸ்மால் டெஸ்டிமனி ஆஃப் அ பர்சன். ஒரு பர்சன்ட்டு எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன சாட்சி. ஐம் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ. அவங்க கல்யாணம் ஆகி போன இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரே டார்ச்சராக இருந்தது தான். அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்களுடைய இன்லாஸ் எல்லாருமே அவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்களாம். ஏகப்பட்ட ஹராஸ்மெண்ட் அவங்க சந்தித்தாங்க. கண்ணீரோடு இருக்கும் பொழுது அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோடைய அவங்க ஃப்ரெண்ட்ஸோட, அவங்க ரிலேட்டிவோட, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட மேரேஜ் லைஃப்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் இவங்களோட லைஃப் மட்டும் ரொம்ப கண்ணீரோட கஷ்டத்தோடு இருந்தது தான். ஸோ அவங்க பேசாமல் நம்ம இந்த லைஃப்பை கிவ் அப் பண்ணிடலாம், எதுக்கு நம்ம இந்த ஹராஸ்மெண்ட்டை அனுபவிக்கிறோம், எதுக்கு நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், நமக்கு நல்ல லைஃபே கிடைக்கலன்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அவங்க இந்த வார்த்தையை பார்த்தாங்களாம், கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி. ஸோ அவங்க இந்த வார்த்தையை இறுக்கி பிடிச்சிட்டு ஷீ ஸ்டார்டட் டு ப்ரே டு காட். அவங்க ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது அவங்க தினமும் அவங்க ஹஸ்பண்ட்காக, அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது கொஞ்சம் நாள்லேயே அவங்களோட ஹஸ்பண்டோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறத பார்த்தாங்களாம். அவங்களோட இன்லாஸோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறத பார்த்தாங்களாம். கொஞ்ச நாள்லேயே எல்லாமே மாறி அவங்க புது மனுஷனாக புது ஃபேமிலியை பார்த்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களாம். இன்னும் சில நாட்களில் கழித்து அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களும் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணுற அளவுக்கு காட் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் அவங்க லைஃப்பில் பண்ணாங்களாம். ஸோ அதே தேவன் தான் உங்ககிட்ட என்ன பேசிகிட்ருக்கிறாரு. என்ன ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களோ, என்ன ஒரு கவலையில் இருந்தீங்களோ, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, நீங்கள் அவரை தேடி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு பெரிய நன்மை தான் செய்வார். எந்த நன்மையும் உங்களுக்கு உங்கள்கிட்ட அது உங்களை விட்டது போகாது. நிச்சயமாக அங்கே எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் முடியும். ஸோ விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஸோ இஃப் யூ பிலீவ் திஸ் வேர்ட், ப்ளீஸ் ப்ரே வித் மீ. டியர் லார்ட், ஐ தேங்க் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராமிஸ் வேர்ட். சுவாமி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். சுவாமி, பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் லார்ட். சுவாமி, உங்களோட ப்ராமிஸ் வேர்ஸ் படி உங்களை தேடுற ஆண்டவரே, இந்த பீப்புள்ஸ் ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு நன்மையும் அவங்களுக்கு குறையப்படாது. சுவாமி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா தீமையும் நன்மையாக மாற்றுகிறீர்கள், அதுக்காக நன்றி சுவாமி. உங்கள் கண்ணீரை தொடச்சி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி சுவாமி. பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் லார்ட். In the name of Jesus we pray. Amen.